வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானது. அழுங்க, கவலைப்படுங்க, சண்டை போடுங்க, பிரச்சனை இல்லை. சிரிக்கிற நேரத்துல சிரிச்சிருங்க, நீங்க தப்பிச்சிருவீங்க. நம்ம சிரிக்கிறது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராம இருந்தா நல்லாவா இருக்கும்? சண்டை வரணும், அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷமா இருப்பான். ஆனா சமாதானமாக தெரிஞ்சிடணும், அதான் மனு தத்துவம். அப்படியே அடிச்சு குதறி சண்டை போட்டு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை பேசிக்கிறல, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா மறுநாள் யாராவது ஒரு ஆளு சிரிச்சுட்டா பேலன்ஸ் ஆயிரும். நம்மளும் சிரிச்சிட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன், பிரச்சனை தீர்ந்துரும். ஆனா என்ன பிரச்சனை? சிரிக்க மாட்டோம். முதல் நாள் முறைச்சிட்டு 2வது நாள் அதுல ஒருத்தர் இறங்கி வந்து அப்படி சிரிச்சா அப்படியே பார்ப்போம். நேத்து பூரா திட்டிட்டு சிரிக்கிறத பாரு, மானங்கட்ட பொழப்பா இருக்கு. அப்படியே சிரிச்சு சிரிச்சு தான் 13 வருஷத்தை ஏமாத்திருச்சு. சிரிப்பேன், செத்தாலும் சிரிக்க மாட்டேன். செத்தா எங்க நீங்க சிரிக்கிறது, நாங்கள்ல சிரிப்போம். செத்தா ஆக அங்க ஒருத்தர் இறங்கி வந்து விட்டால் போதும். அது இல்ல, ஏண்டா நம்ம தோத்துருவோமோன்னு பயம். சிரிச்சுட்டா நான் தோத்துருவனோ? நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள். சமீபத்தில் என்ன கவுன்சிலிங்ல ஒருத்தவங்க ஒரு குரூப் வந்தது. இந்த கவுன்சிலிங்லாம் இப்ப நான் ஏன் பண்றது இல்லைண்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் இயற்கையிலேயே கொஞ்சம் சாஃப்ட் மென்மை, இப்பதான் கொஞ்சம் மாறிக்கிட்டு வர்றேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டுல நிறைய பெண்கள் மாநாடு நடக்கும். அதுல காடியர் இப்ராஹிம் என்னத்தான் கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளா, ஏன் நம்மள பெண்கள் மாநாட்டுக்காக கூப்பிடுறாங்க? மீசை இல்லாததுனால நம்மள வேற கேட்டகரியில சேர்த்துட்டாங்களோ அப்படின்லாம் எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. உண்மை உண்மை, பெண்கள் மாநாட்டுல பேசுவேன், பெண்கள் கண்கள் அப்படிதான் பேசணும், வேற என்ன பேசுறது. ஒரு தடவை வயசான ஒரு தாத்தா பாட்டிய கவுன்சிலிங் கூட்டிட்டு வந்திருக்காங்க நம்மள்ட்ட. அது என் தாத்தா வயசு. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் வாடா போடா வாடி போடான்னு பேசி வாடி போடின்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல. நான் இடையில, பாட்டிண்டா நீ வாய மூடு. என்ன உனக்கு வந்தா தெரியும். இப்ப என்ன கவுன்சிலிங் பண்றது? அதே மாதிரி ஒரு தடவை கவுன்சிலிங்க்கு கணவன் மனைவியை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி 6 மாசம். அந்த பொண்ணு வாங்க வாங்கன்னு வாங்குது, இந்த ஆள் இப்படி உட்கார்ந்துருக்காப்ல அம்பி மாதிரி. அந்த அம்மா ரெமோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. என்னட்ட வேற இடையில சேர்த்துக்கிட்டு, சார் நீங்க கேளுங்க நியாயத்தை. என்ன நியாயம்? நாங்க 6 வருஷம் கல்யாணம் காதல் பண்ணோம் சார். காதல் பண்ணி 6-7 வருஷம் காதல் பண்ணோம். இப்ப கல்யாணம் பண்ணி 1 மாசம் 1 வருஷம் கூட ஆகல. 1 வருஷத்துல என்ன 10 தடவை தூக்கி போட்டு மீச்சுட்டான். காதல் பண்ணும்போது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தான்னு கேளுங்க. என்னையா வாக்குறுதி கொடுத்த? நிறைய கொடுத்த சார், மறந்துட்டேன். எதையாவது பேசுறது, கடைசியில் நாம மாட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு, சரி என்னம்மா சொன்னாரு சொல்லுங்க. நான் கடைசி வரைக்கும் உயிரா இருப்பேன், நிழலா இருப்பேன், கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். இது சொன்னாலும் பரவாயில்ல. இதையும் தாண்டி ஒண்ணு பேசியிருக்கேன் அந்த ஆளு. கடைசி வரைக்கும் நான் உன் நைட்டியா இருப்பேன். இதையே நீ பேசுன. நீ எனக்கு முதல்ல நைட்டிங்கிறது விளங்கல. என்ன அப்படின்ட்ட, புதுசா இருக்க அப்படி நைட்டி. யோ அதெல்லாம் ஐயா நீ சொன்ன, ஒரு வேகத்துல சொல்லிட்ட, மூடு. வேகத்துல சொல்லிட்டியா நீ? இந்த மாதிரி பல மாதிரி பிரச்சனை. ஒரு ஆளு அவருடைய கல்யாண பத்திரிகை எடுத்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பார்த்துக்கிட்டு இருந்தாராம் ரொம்ப நேரமா. மனைவி வந்து கேட்டாங்களா, ஏங்க கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆச்சு, 3 குழந்தையும் பெத்தாச்சு, இப்ப என்ன கல்யாண பத்திரிகை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். மீன் வந்து கேட்டா, என்னதான் பாக்குறீங்க அந்த கல்யாண பத்திரிகையில? அவர் சொன்னாரா, வேற ஒண்ணு இல்ல, எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, இதுக்கு இருக்கான்னு பாக்குறேன். நுந்து போய்
காதல் பண்ணும்போது இந்த போன்ல எப்படி பிரச்சனை வரும் தெரியுமா? எப்படி வரும்? போனுக்கு தான் பிரச்சனை வரும் காதல் பண்ணும்போது. ஏன் போன் பண்ணல, ஏன் போன் பண்ணல, ஏன் இவ்வளவு நேரம் பண்ணல, ஏன் பண்ணல, ஏன் இவ்வளவு நேரம் எங்க போனீங்க, ஏன் பண்ணல, அது காதல் பண்ணும்போது. ஆனா கல்யாணம் பண்ணவன ஏன் தெரியுமா எப்படி தெரியுமா பிரச்சனை வரும்? அதே போன்ல எப்படி வரும்? ஏன் பண்ற, ஏன் பண்ற, காலையில பண்றேன்ல வருவேன்ல அப்புறம் என்ன, ஏன் பண்ற? ஒரே விஷயம் தான். காதல் பண்ணும்போது ஏன் பண்ணல, கல்யாணம் பண்ணும்போது ஏன் பண்ற, அதான் வருவேன்ல, மூடு மாட்டிட்டன்ல. இதுதான் வாழ்க்கை. நிறைய பேர் மனைவிட்ட மாட்டிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணும் கிடையாது. இந்த தண்ணிய போட்டுட்டு தண்ணியா போட்டோமா போதை வந்துச்சா மூடிக்கிட்டு தூங்கணுமான்னு கிடையாது. தண்ணிய போட்டுட்டு மனைவிட்ட வளர்றது. ஏன்னா தண்ணிய போட்டுட்டா மதுபானம் குடிச்சிட்டா உண்மைதான் வரும். மனைவிட்ட போய் பேசுறது வம்புழுக்கிறது தண்ணிய போட்டு. என்னடி நீ என்ன பெரிய ரதியா, நீ உன்னை விட எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? இங்க பாரு பாரு SMS இப்ப கூட நான் ஒருத்திட்ட பேசிட்டு தான் வர்றேன் அப்படின்ட்டு அந்த வாய் தண்ணிய போட்டுட்டு உளறி அந்த அம்மா 25 வருஷமா அதை பேசிக்கிட்டு இருக்கு. ஒண்ணும் தேவையாது நமக்கு. தண்ணிய போட்டா தூங்க வேண்டியதானே இந்த ஆளு.